உயிரே போனாலும் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என்ற கோஷத்துடன் பரந்தூர் பகுதி மக்கள் நடத்தி வரும் இரவு நேர அறவழி போராட்டம் 975வது நாளை கடந்துள்ளது. சென்னையின் 2வது பசுமை விமான நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பரந்தூர் பகுதியில் 5746 ஏக்கரில் அமைய உள்ளது. இதற்காக பரந்தூரை சுற்றியுள்ள 13 கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் இரவு நேர அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் இந்த போராட்டம் 975வது நாளை கடந்து தொடர்ந்து வருகிறது. கிராம மக்களை வஞ்சித்து விமான நிலையத்தை கொண்டு வந்தே தீருவோம் என கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படும் விடியா திமுகவின் ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்களை சிறிதும் மதிக்காமல் அதிகார திமிரில் நடந்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்க காலையிலிருந்து பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் இரவு 7 மணிக்கு வந்த ஆட்சியர் பொதுமக்களின் மனுக்கள் மீது உரிய பதில் அளிக்காததால் மக்கள் ஆத்திரமடைந்தனர். மனு அளிக்க காலையிலிருந்து பெண்களும் முதியோர்களும் காத்திருந்த நிலையில் இரவு 7 மணிக்கு வந்த ஆட்சியர் சங்கீதாவிடம் மகளிர் உரிமை தொகை கேட்டு பெண் ஒருவர் மனு கொடுத்தார். அந்த பெண்ணிடம் பரிசீலனை செய்கிறேன் என கூறி அடுத்தவரிடம் மனுவை வாங்க முயன்றதால் ஆத்திரமடைந்த அந்த பெண், இதை சொல்வதற்காகவா இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் என ஆட்சியரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். திருவேடம் ஊராட்சியை சேர்ந்த ஒருவர் குடிநீர் வரவில்லை என தெரிவித்ததற்கு பொதுமக்கள் எல்லோரும் ரோட்டில் அமர்ந்து போராடி இருக்க வேண்டியதுதானே என கூறியது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுதாமூர் அருகே சட்டவிரோதமாக கருங்கற்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் வெட்டி எடுத்து கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யும் திமுக கிளை செயலாளரை கைது செய்வதற்கு விடிய அரசின் ஏவல்துறை திராணியற்றுள்ளதாக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பட்டா கிராமத்தை சேர்ந்த திமுக கிளை செயலாளர் சண்முகம் என்பவர் அதே பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சட்டவிரோதமாக கருங்கற்களை வெட்டி லாரிகள் மூலம் கடத்தி விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் விரைந்து நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறையினர் திமுக நிர்வாகியிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு கனிம கொள்ளைக்கு துணை போவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாகத்திறனற்ற விடியா ஆட்சியில் இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வருவாய்த்துறையும் ஏவல்துறையும் திராணியற்றிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.